This video is sponsored by genreviews.online. genreviews.online is the online review platform. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுக்குமே ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து இதில் கிடைக்கும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டில் என்னன்னா நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம இப்போ அதை எப்படி பியூரிஃபை பண்ணி எடுக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சோர்சஸ் தான் கிடைக்குது. மோஸ்ட்லி இந்த நேச்சுரல் சோர்சஸ் இந்த சென்ஸ் ஒரு பிளான்ட்லேயோ இல்லை ஒரு அனிமல் இதில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு நேச்சர்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனாலுமே நம்மளுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு பிளான்ட்லேயே எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரே ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் இது என்னன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்டிசைடபிள் இம்ப்யூரிட்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அன்டிசைடபிள்னா என்னன்னா நமக்கு தெரியாதது. நம்ம வந்துட்டு ஒரு காம்பவுண்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு எதிர்பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு செல்ரோஸ் மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த செல்ரோஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வேலையை எடுக்கணும். பட் அதோட சேர்த்து மற்ற காம்பவுண்ட்ஸுமே இருக்கும் லைக் ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்து. ஸோ இதெல்லாமே விட்டுட்டு நம்ம வந்து இந்த காம்பவுண்டுக்கு எடுக்கணும் அப்படின்றது தான். அது எப்படி பண்ணுறோன்றது தான் இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து பார்க்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து there are some techniques. ஸோ அந்த டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ என்ன செலெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ ஒவ்வொருத்துக்குமே செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதோட காம்பவுண்டோட நேச்சர் வந்து நமக்கு தெரியும். காம்பவுண்டோட நேச்சர்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டோட பாயிலிங் பாயிண்ட், அந்த காம்பவுண்டோட மெல்டிங் பாயிண்ட், அந்த காம்பவுண்டோட சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டினா தண்ணியில் கரையுமா கரையாதா, இந்த தண்ணியில் கரையும்னா எவ்வளோ தூரம் கரையும், என்னவா ரியாக்ட் ஆகும். இப்போ சிலதெல்லாம் தண்ணியில் கரைஞ்சிட்டு வேற ப்ராடக்டாக மாறும். ஆர் சம்டைம்ஸ் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் தண்ணியில் கரைஞ்சாலுமே ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டாக தான் இருக்கும். இட் மே பி சாலிபிள் இன் தட் வாட்டர். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நேச்சர் வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா பேஸ்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த காம்பவுண்ட். நேச்சர் ஆஃப் த காம்பவுண்டை பொறுத்து நம்ம வந்துட்டு என்னன்றதை நம்ம வந்துட்டு பார்க்கணும். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ் வந்துட்டு என்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்றத பொறுத்தும் இந்த மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து எவ்வளோ பாயிலிங் பாயிண்ட், எவ்வளோ மெல்டிங் பாயிண்ட், அதே மாதிரி நமக்கு இம்ப்யூரிட்டிஸ் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸோ அதோட மெல்டிங் பாயிண்ட் என்ன, அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, அதோட சாலிபிலிட்டி ரேட் என்ன. ஸோ அதெல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு மெத்தடை வந்து செலக்ட் பண்ண எந்த டெக்னிக்கு போகலான்றது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே நிமிஷம். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது இல்லை என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெக்னிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்னிக் we call them as filtration சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்ளிமேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது மூலியமா சில காம்பவுண்ட்ஸ் வந்து எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவோம். வாட் இஸ் கிறிஸ்டலைசேஷன்னா ஒரு கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ற மாதிரியும் நம்ம வந்துட்டு பார்க்கணும்.
நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம வந்து இப்போ இருக்க இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே டீட்டெயிலில் வந்துட்டு இந்த சாப்டர் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு லிக்விட்ல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 லிக்விட் சப்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு பிரிச்சு எடுக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலயமா பார்க்கலாம். அதில் வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன் இருக்கு, ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இருக்கு, டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் பண்ணுவோம் அண்ட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி 2 லிக்விட் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரிச்சு எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ். குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப வேஸ்ட் ஏரியா, இது வந்துட்டு ஒரு பெரிய வேஸ்ட் ஏரியா. அண்ட் நவ் இது வந்துட்டு ரொம்பவே யூட்டிலைஸ் பண்றாங்க ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் கம்போசிட். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் ரொம்பவே யூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல இருந்து வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக். அந்த இது வந்து எதை பேஸ் பண்ணி குரோமட்டோ அப்படின்னு சொன்னதுலே உங்களுக்கு வந்து கலர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து ஒரு டை அப்சர்வ் பண்ணிட்டு அது மூலியமா அது வந்து மூவ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் டூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன், சப்ளிமேஷன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தேவைதான். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம பிரிச்சு எடுக்கலான்றது எல்லாமே இந்த ப்ராசஸ் மூலியமா நம்ம வந்துட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆர்கானிக் காம்பவுண்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோன்றதை நம்ம கிட்ட பார்க்கலாம். ஸோ ஃபில்ட்ரேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்சாலிபிள் சாலிட், சரியா, ஒரு இன்சாலிபிள் சாலிட், அதாவது கரையாத ஒரு சாலிட் ஃபார்மை வந்து லிக்விட்ல இருந்து நம்ம வந்து எடுக்க போறோம். ஓகே, அதுவுமே என்னன்னா அந்த சாலிட் வந்து சஸ்பெண்டட் இன் த லிக்விட்ன்றது. சஸ்பெண்டட்னா என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆயிருக்கும், பட் அதோட ரியாக்ட் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சாலிடை தான் நம்ம வந்துட்டு பிரித்து எடுக்க முடியும் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலியமா. ஸோ என்னன்னா ஒரு இன்சாலிபிள் சாலிட், தண்ணியில கரையாத சாலிடா இல்லை அந்த லிக்விட்ல கரையாத சாலிடா அந்த சாலிட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடாது, ரியாக்ட் ஆகிருக்காது வாட்டர்ல. ஸோ அந்த இது பிரித்து எடுக்கிறது தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து சஸ்பென்ஷன்னா என்னன்னா அந்த சாலிட் அண்ட் லிக்விட் வந்து மிக்சர் ஆகிருக்கலாம். ஸோ அது பேர் தான் நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லோ ப்ராசஸ், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து நடக்காது. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பட் என்னன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டையுமே பிரிக்கிறதுன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோ ப்ராசஸ். இப்போ என்னன்னா எனக்கு வந்து தண்ணியில கரைஞ்ச சப்ஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வேணும். வேற அந்த சாலிட் சப்ஸ்டன்சஸ் எடுக்கிறதுனா ஈஸி, இன்சாலிபிள் சாலிட் வந்துட்டு எடுக்கிறதுனா ஈஸி. நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணியில கரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பேப்பர்ல ஃபில்டர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து டேரக்டா கரைச்சிடும். வேற அந்த தண்ணியில கரைஞ்ச ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், மோஸ்ட்லி ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில கரைஞ்சு தான் இருக்கும். இப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம பிரிச்சு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் டேக்ஸ் லாங் டைம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்கிற இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிட்டு ஃபில்ட்ரேட் சொல்லுவாங்க. கீழே வந்து தண்ணியோட கலந்து ஒரு சில சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்கும். அது அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பிரித்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து எவாப்ரேட் பண்ணணும். இப்போ அந்த தண்ணியை வந்து எவாப்ரேட் பண்ணணும். எவாப்ரேஷன்னா என்னன்னா அது ஃபுல்லாகவே வேப்பரைசேஷன், ஆவியாகணும். ஸோ அந்த ஆவியாகணும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. சும்மா வச்சிருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணணும். பட் ஹீட் பண்ணோம்னா தட் மே அஃபெக்ட் தட் ஆர்கானிக் காம்பவுண்டால.
ஆல்சோ. ஸோ நம்ம வந்துட்டு வேற என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பன்சன் ஃபனல் இருக்கு, இல்லைன்னா வாட்டர் சக்சன் பம்ப். அந்த வாட்டர் சக்சன் பம்பை யூஸ் பண்ணி வாட்டரை மட்டும் நம்ம வந்துட்டு பிரித்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்படிதான் நம்ம வந்துட்டு ஃபில்டேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு ஃபனல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபனலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் பேப்பர் வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபில்டர் பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இங்கே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இன்சாலிபிள் சாலிட்ஸ் அண்ட் சாலிபிள் சாலிட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சாலிட்ஸ் வந்துட்டு இங்கே பிளேஸ் பண்ணிட்டு வாட்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்டில்டு வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஏன் டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம்? ஒய் டிஸ்டில்டு வாட்டர்? டிஸ்டில்டு வாட்டர் ஏன் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அயான்ஸ் இல்லாமல் இருக்கு. ஸோ தேர் வில் பி நோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அயான்ஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு டிஸ்டில்டு வாட்டர் வந்துட்டு இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ண ஸோ அந்த சாலிபிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனாக ஃபில்ட்ரேட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சாலிபிள் சாலிட்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ரெசிடியூவாக மேலே வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட் இஸ் எ ரெசிடியூன்னு கேட்டாங்கன்னா those solid substances, those insoluble solid substances that those insoluble solid substances that get filtered above the filter paper. That's sorry. That place above the filter paper is called as residue. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேட்னா உங்களுக்கு வந்துட்டு those liquid which has some suspended organic compounds along with that we call them as filtrate. சரியா? இது ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்க்கணும். ஃபில்டர் பேப்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெசிடியூவும் இருக்கும், ஃபில்ட்ரேட்டும் இருக்கும். ரெசிடியூனா அந்த இன்சாலிபிள் சாலிட் சப்ஸ்டன்சஸ், வேற ஃபில்ட்ரேட்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சாலிபிளான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் எனி காம்பவுண்ட்ஸ் அலாங் வித் த சொல்யூஷன், அதுதான் நம்ம வந்துட்டு ஃபில்ட்ரேட்ன்றது வந்துட்டு சொல்லுவோம். சரியா? இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி பண்ணுறாங்கன்றத வந்துட்டு நம்ம டயக்ராம் வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பேப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணிடுவோம். அந்த ஃபில்டர் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபில்டர் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் மைன்யூட் ஹோல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் மூலியமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சாலிபிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் த வாட்டர் ஆர் த சொல்யூஷன் என்ன லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு ஃபில்டர் ஆகி போயிடும். வேற இன்சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு மேலே வந்து ஸோ அதுதான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சால்வெண்ட், சின்ன சப்ஸ்டன்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்மால் ஹோல்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்துட்டு வெளில போயிடும். ஸோ ஃபில்டர் பேப்பரில் இருக்க ஸ்மால் ஹோல்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து சின்ன பார்ட்டிகல்ஸ் மட்டும் வெளில போயிடும். வேற இந்த இன்சாலிபிள் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைன் ஆயிரும் எங்கன்னா ஃபில்டர் பேப்பர் ஆஸ் எ ரெசிடியூ. சரியா? இது எல்லாமே நீங்கள் ஸோ என்ன நடக்குது, ஃபில்டர் பேப்பரில் வந்துட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு. ஸோ அந்த சின்ன ஹோல்ஸ் மூலியமா ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷனோட ஃபில்ட்ரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போயிடுது. வேற இன்சாலிபிள் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைன் ஆயிடும் அஸ் ஏ ரெசிடியூவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி இது வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா நாப்தலின் அண்ட் யூரியா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு நாப்தலின் பால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூரியா வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அதை வந்து அந்த யூரியா வந்துட்டு நாப்தலின் பால்ஸ்ல வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்துட்டு
இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு எடுக்கலாம். வேற யூரியா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், வேற நாப்தலினுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். பட் ரெண்டையுமே நம்ம வந்து பிரிச்சு எடுக்கணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நாப்தலின் வந்துட்டு இன்சாலிபிள். ஓகே, நாப்தலின் இஸ் கோயிங் டு பி இன்சாலிபிள். வேற யூரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்டர்ல கரையும். ஸோ என்ன பண்ண போறோம், ரெண்டையுமே வந்துட்டு ஃபில்டர் பேப்பர் மேலே வச்சுருவோம். மிக்சர் ஆஃப் யூரியா அண்ட் நாப்தலின், தென் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்போ என்ன ஆகும்னா, நாப்தலின் வந்துட்டு ஃபில்டர் பேப்பர் மேலேயே உங்களுக்கு வந்துட்டு ரிமைன்ஸ் ஆகிடும். நாப்தலின் ரிமைன்ஸ், வேற யூரியா வந்துட்டு ஃபில்ட்ரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெளில வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அந்த யூரியா வந்துட்டு நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, வாட்டரை எவாப்ரேட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு பிரித்து எடுத்துடலாம். சரியா, இப்படிதான் நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலியமா நம்ம வந்துட்டு ஆர்கானிக் காம்பவுண்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரித்து எடுக்கணும். சரியா, இப்போ ஃபில்ட்ரேஷன்னா நம்ம என்னன்றது ஒரு தடவை சின்ன டீட்டாக பார்த்துக்கணுமா. ஸோ ஃபில்ட்ரேஷன்ன்றது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இன்சாலிபிள் சாலிட் சப்ஸ்டன்சஸ் வந்து ஒரு லிக்விட்ல இருக்க இன்சாலிபிள் சாலிட் சப்ஸ்டன்சஸ் வந்து பிரித்து எடுக்கிறது தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே என்னன்னா சஸ்பெண்ட் ஆகி தான் இருக்கும், அதோட ரியாக்ட் ஆகி இருக்காது. ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலியமா பிரித்து எடுக்க முடியும். பட் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்லோ ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம பிரித்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ. ஏன்னா evaporation takes place in a slow manner. ஏன்னா evaporation is a surface phenomena, so it takes place in a slow manner. ஸோ அதை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பன்சன் ஃபனல் ஆர் வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணி அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து நம்ம ஃபாஸ்டராகவும் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு டெபிக்டேஷன் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து காமிச்சிடணும். எப்படி வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் வந்து லேப்ல வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தோம்னா, ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்துட்டு ஒரு ஃபனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபனலுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஃபில்டர் பேப்பர் வச்சுப்போம். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் அந்த மிக்சரை போட்டு வாட்டர் ஆட் பண்ணும்போது சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரேட்டாக வெளில வந்துட்டு, வேற இன்சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெசிடியூவாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேலே இருந்துச்சு. அது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேப்பர்ல வந்து ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் மூலியமா சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே அந்த ஹோல்ஸ் மூலியமா ஸ்மால் சப்ஸ்டன்சஸ் வந்து அந்த ஹோல்ஸ் மூலியமா வெளில போயிடும். வேற சம் பிக் சப்ஸ்டன்சஸ் ஆகிடும். தோஸ் இன்சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு ரெசிடியூவா வந்துட்டு ரிமைன் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நாப்தலின் வந்துட்டு யூரியா. ஸோ இதில் வந்துட்டு நாப்தலின் யூரியா வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறது. ஆர் வி நீட் யூரியா. யூரியா வந்து என்னன்னா மோஸ்ட்லி the nitrogenous waste which will be released by humans, right? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரியா பண்ணுறது வந்து, பட் இந்த யூரியா வந்து உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு நாப்தலின் அண்ட் யூரியா வந்து இருக்குன்னா ஸோ அது ரெண்டையுமே பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி எதுக்கு நாப்தலின் யூஸ் பண்ணுவோம், நாப்தலின் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொன்று வந்துட்டு என்னன்னா மோஸ்ட்லி இது வந்துட்டு ஒரு பெஸ்டிசைட்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா யூரியா ஃபுல்லாக வந்து நாப்தலின் பால்ஸ் வந்து போட்டு வைப்பாங்க. ஸோ எதுக்காக போட்டு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் சம் இன்செக்ட்ஸ் அட்டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி டைப்ல நம்ம நாப்தலின் பால்ஸை தூக்கி நம்ம இதுலேயுமே போட முடியாது, சாயிலில் போட முடியாது. we need only யூரியாங்கிறப்ப அந்த யூரியா வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் how we can just purify an organic compound அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் சப்ளிமேஷன்றது சொல்லுவோம். ஸோ சப்ளிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் தான் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து படிச்சிருப்போம். வாட் இஸ் சப்ளிமேஷன்? The process of direct conversion of a solid into gaseous state upon heating without passing into the liquid state. Okay, நடுவில் இருக்க லிக்விட் ஸ்டேட். இப்போ சாலிட் ஒன்று இருக்கு, இப்போ என்கிட்ட ஐஸ் இருக்குன்னா ஐஸ் வந்து சாலிடா இருக்கு. அதை வந்துட்டு நான் கேஸா மாற்றணும், கேஸ்னா வாட்டர் வேப்பரா மாற்றணும்னா ஐஸ் வந்துட்டு நான் டைரக்டா வாட்டர் வேப்பரா என்னால் மாற்ற முடியாது. நான் ஹீட் பண்ணேன்னா அந்த ஐஸ் என்ன ஆகும், வாட்டரா மாறும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு
வாட்டர் வேப்பரா மாறும். பட் இந்த சப்ளிமேஷன்னா உங்களுக்கு என்னன்னா the process of direct conversion என்னன்னா சாலிட்லன்ட்டு கேசியஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு டைரக்டா கன்வர்ஷன் ஆகிறது பேர் தான் உங்களுக்கு வந்துட்டு சப்ளிமேஷன். ஓகே, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்ளிமபிள் சப்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். சரியா? ஸோ சாலிட் வந்துட்டு டைரக்டா வேப்பரா மாற்றுறோம். ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் விச் அண்டர்கோ சப்ளிமேஷன் அதை வந்து சப்ளிமபிள் சப்ஸ்டன்சஸ் என்னன்னா சாலிட்ல இருந்து டைரக்டா கேஸா மாறும். ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து சப்ளிமபிள் சப்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேம்பஸ் சொல்லலாம், இல்லை நாப்தலின். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டா சாலிடா இருக்கிறது கேஸா மாறிடும். நாப்தலின் பான்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருந்தோம், ஒரு அன்னூன் எல்லாம் வந்து நம்ம பீரோல வந்துட்டு வச்சிருக்கோம் ஒரு வாசனைக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நண்டூன்ல வந்து சின்னதா மாறுது. பட் இங்க வந்துட்டு ஈரம் வந்துட்டு இருக்காது. அப்புறம் எப்படி அது சின்னதா மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸ் மூலமா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேப்பரைசேஷனா மாறிட்டு. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம லிக்விட் பியூரிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நான் சப்ளிமபிள் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். இப்போ நாப்தலின் வந்துட்டு ஒரு சப்ளிமபிள் சப்ஸ்டன்சஸ், அதுல வந்துட்டு நான் சப்ளிமபிள் இம்பியூரிட்டிஸ் ஒரு சால்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிஃப்டாக இருக்கலாம். அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஒன்றுமே பண்ண போகிறதுல நம்ம வந்துட்டு டைரக்ட் ஹீட்டிங் தான் பண்ணணும். ஸோ அந்த டைரக்ட் ஹீட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் வந்துட்டு டைரக்டா சப்ளிமபிள் காம்பவுண்ட் வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா கேஸாக மாறிடும். வேற நான் சப்ளிமபிள் இம்பியூரிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹீட் பண்ண போறோம். ரெண்டு காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ண போறோம். ஸோ அதுவுமே என்னன்னா எவாப்ரேட்டிங் டிஸ்ன்றது வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எவாப்ரேட்டிங் டிஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து சப்ளிமபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், ப்ளஸ் இன்னொரு காம்பவுண்ட்ஸ் வந்து சப்ளிமபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்காது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஆகும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமபிள் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு டைரக்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாலிட்லன்ட்டு உங்களுக்கு வந்துட்டு வேப்பராக உங்களுக்கு வந்துட்டு டைரக்டாக வந்துட்டு மாறும். பரஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னா இது வந்துட்டு ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாலிடா இருக்கிறது வேப்பரா மாறுது. இப்போ வந்துட்டு அதே சப்ஸ்டன்ஸை நான் வந்துட்டு கூல் பண்றேன்னா அந்த டயத்துல உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பரா இருந்த சப்ஸ்டன்ஸ் மறுபடியும் சாலிடா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மாறிடும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ராசஸ் சப்ளிமேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ மற்ற சப்ஸ்டன்சஸ் அங்கே இருக்குது லைக் இம்பியூரிட்டிஸ்ன்றது நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ மற்ற சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு ஹீட்டிங் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சுமே உங்களுக்கு வந்துட்டு நடக்காது. ஸோ என்ன பண்ணிடலாம்னா அந்த சப்ஸ்டன்ஸஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த சப்ளிமபிள் சப்ஸ்டன்ஸை மட்டும் நம்ம வந்துட்டு பிரிச்சு எடுத்துடலாம் அந்த இம்பியூரிட்டிஸ்ல இருந்து. சரியா? நெக்ஸ்ட் இது இப்படிதான் நம்ம வந்துட்டு சப்ளிமேஷன் வந்துட்டு பண்ண போறோம். ஸோ அந்த எவாப்ரேட்டிங் டிஷ்ன்றது பதிலாக நம்ம வந்து இங்கே வந்து சைனா டிஷ் எடுத்துருப்போம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் அமோனியம் குளோரைட் அண்ட் சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அமோனியம் குளோரைட் அண்ட் சால்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அமோனியம் குளோரைடு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்ளிமபிள். ஓகே, இது வந்துட்டு சப்ளிமபிள். வேறஸ் இந்த சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ளிமபிள். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் குளோரைட் இஸ் எ சப்ளிமபிள் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் சப்ளிமபிள் சப்ஸ்டன்சஸ் வந்து பிரிச்சு போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சைனா டிஷ்ல வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேப்பர்ஸ் வந்துட்டு அமோனியம் குளோரைடு வந்துட்டு வேப்பராக வந்துட்டு மாறுது. அது மறுபடியும் மேலே வந்துட்டு கொண்டு போயிட்டு மேலே வந்துட்டு காட்டன் பிளக் வந்துட்டு பண்ணியிருக்கோம் வச்சிருக்கோம். ஏன் இந்த காட்டன் பிளக் வந்துட்டு வச்சிருக்கோம்? ஏன்னா இது வந்துட்டு கேஸ் வந்துட்டு அட்மாஸ்பியர்ல கலந்துச்சுன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு நார்மலி.
ஸோ அந்த இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வெளில போகாமல் இருக்கவும் காட்டன் பிளாக்கால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபனல் ஒரு ஃபனல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே இன்வெர்டட் ஃபனலை வந்துட்டு கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே காட்டன் பிளாக் வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே ஹீட் பண்ணும்போது அந்த சப்ளிமபிள் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு சப்ளிமேட் ஆகிடும். சப்ளிமேட் ஆகுதுன்னா சாலிட் வந்துட்டு டைரெக்டாக கேஸாக வந்துட்டு மாறும். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேலே போகும்போது உங்களுக்கு வந்துட்டு கூல் சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ அந்த கூலிங் ஆகும்போது மறுபடியும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு வந்துட்டு மறுபடியும் சாலிடாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மாறிடும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா சப்ளிமேஷன் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நடக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமபிள் சப்ஸ்டன்ஸோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்டன்சஸ் இந்த லைக் சாலிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா சாலிட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே வந்துட்டு உங்களுக்கு சப்ளிமபிள் சப்ஸ்டன்சஸ் டேக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1,4 டைக்ளோரோபென்சின். நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ டைக்ளோரோபென்சின், பென்சின்னா உங்களுக்கு வந்துட்டு 4 கார்பன் காம்பவுண்ட். அந்த 4 கார்பன் காம்பவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 குளோரைடு வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. அது எங்கெங்க இருக்குன்னா 1,4 ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 குளோரோபென்சின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளிமபிள் சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி பென்சாயிக் ஆசிட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சப்ளிமபிள் சப்ஸ்டன்சஸ். இதில் பார்க்கும்போது டைக்ளோரோபென்சினோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 55 டிகிரி. ஸோ இந்த 55 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைக்ளோரோபென்சின் வச்சுன்னா இது வந்துட்டு மெல்ட் ஆகும். இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து சப்ளிமேஷன் வந்துட்டு நடக்கும். ஸோ டைரெக்டாக இந்த சாலிட் வந்துட்டு 55 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து கேஸாக வந்துட்டு மாறிடும். நெக்ஸ்ட் வந்து நாப்தலின் பார்த்தீங்கன்னா 82 டிகிரி செல்சியஸ். இட் இஸ் கோயிங் அப் டு 82 டிகிரி செல்சியஸ். தென் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு கேஸாக வந்துட்டு மாறிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு 1 நாப்தால்னா இது வந்துட்டு நாப்தலின் மாதிரி தான், பட் லிக்விட் சப்ஸ்டன்ஸ் ஆல்கஹாலாக இருக்கும். ஸோ இதோட மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 96. 96 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு டைரெக்டாக சாலிட் வந்து கேஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு அசிட்டனைலைட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு 114. நெக்ஸ்ட் பென்சாயிக் ஆசிட் வந்துட்டு அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு 122. அண்ட் சாலிசிலிக் ஆசிட் வந்துட்டு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட் சப்ஸ்டன்ஸ் தான். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு 159 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்ளிமெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஃபர் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கேம்ஃபர் வந்துட்டு எப்போ வந்துட்டு சப்ளிமேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 177 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு இருக்கணும். இப்போ நார்மலாக கேம்பர் வச்சுட்டு வெளில வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு கரையாது, அவ்வளோ சீக்கிரமாக கரையாது, ரொம்ப டைம் ஆகும். ஸோ வேற ரொம்ப டைம் ஆகுன்றப்ப சர்ஃபேஸில் மட்டும் உங்களுக்கு வந்து சப்ளிமேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஹையர் டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பட் வேற அது வந்துட்டு ஃபுல்லாக கேஸாக மாறணும். சாலிட் வந்து டேரெக்டாக கேஸாக ஒரு செர்டைன் டெம்பரேச்சரில் மாறணும்னு பார்த்தீங்கன்னா 177 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு மாறும். நெக்ஸ்ட் வந்து கேஃபைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 235 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மாறும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஃபைன் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் சேம் டைம் இந்த கேஃபைன் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஃபீஸ்ல இருக்கும். அண்ட் சம் இதுலையுமே நம்ம வந்துட்டு லைக் ஹாட் ட்ரிங்க்ஸ்லையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் மில்க் வந்துட்டு நம்ம அந்த கேஃபைன் ஊற்றும் போது அது சாலிடாக இருக்கும். லைக் காஃபி பவுடர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலிடாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹாட் மில்க்கை ஊற்றும் போது கெஃபைன் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஒரு அரோமா வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு அரோமா ஸ்மெல் வந்துட்டு வருது தெரியுமா? ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா
இந்த கஃபைனால தான். சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு மெல்டிங் பாயிண்ட் மூலமா உங்களுக்கு வந்துட்டு லைக் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் சப்ளிமபிள் சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். ரெண்டு கான்செப்ட் இன் த சென்ஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்துட்டு நம்ம என்னன்றது பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். நேச்சுரல் சோர்சஸ்ல தான் கிடைக்குது. ஸோ நேச்சுரல் சோர்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் லைக் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு ரொம்ப டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸாக இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து நம்ம பிரித்து எடுக்கணுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸாக தான் இருக்கும். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்னாலுமே அங்கேருந்து நம்ம வந்துட்டு மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். அதை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு எடுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அது வந்துட்டு நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட். வேறஸ் அதோட சேர்ந்து இருக்கிற மற்ற ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ்ன்றது தான் சொல்லுவோம். ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸை வந்துட்டு நம்ம ரிமூவல் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்குன்னு ஒரு சில டெக்னிக் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஈச் டெக்னிக் வில் ஹாவ் சம் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த டெக்னிக் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ அதை வந்துட்டு நம்ம எந்த பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த செலெக்ஷன் வந்துட்டு நம்மளோட காம்பவுண்டோட நேச்சரை வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும். அது மெல்டிங் பாயிண்ட் என்ன, அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, அது வந்துட்டு எப்படி சாலிபிலிட்டியா இருக்கு, வாட்டர்ல கரையுமா, வாட்டர்ல கரையாதா. ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் வந்து பார்க்க முடியும். அந்த இம்ப்யூரிட்டிஸுமே பார்க்கணும். இப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸுமே தண்ணியில கரையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக வேற ஒரு டெக்னிக் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெக்னிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. அதில் ஃபில்ட்ரேஷன், சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டெக்னிக். வேற மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு லிக்விட்ல இருந்து பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். வேற நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிலேஷன். இந்த டிஸ்டிலேஷன்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னன்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஸ்டிலேஷன் இருக்கு, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இருக்கு, டிஸ்டிலேஷன் அந்த ரெடியூஸ் ப்ரெஷர் அண்ட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் இதெல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமட்டோகிராஃபின்னு சொல்லி. ஸோ குரோமட்டோ அப்படின்னு இருக்கோம்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிச்சு எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன்னா என்னன்றதை பார்த்தோம். ஸோ ஃபில்ட்ரேஷன் மூலயமா நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் வந்து சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் சஸ்பெண்ட் ஆகி வாட்டர்லையும் இந்த சொல்யூஷன்லையும் சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறத வந்து நம்ம வந்து மிக்ஸ் எடுக்க போறோம். ஸோ சஸ்பென்ஷன் தான் ஒரு மிக்சர் தான். ஸோ நாட் ரியாக்டட் ஒன். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் டிசால்வ் ஆன ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் பிரிச்சு எடுக்கணும்னா எவாப்ரேஷன் வரணும். அந்த எவாப்ரேஷன் வந்து ஸ்லோ ப்ராசஸ். அண்ட் எப்படி பண்ணுறதுன்றது இந்த டயக்ராம் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ என்னன்னா பனில் வந்துட்டு ஹீட்டர் பேப்பர் வச்சு மேலே வந்துட்டு மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்சஸை போட்டு வாட்டரில் போடும்போது வாட்டரில் சாலிபிள் ஆகிற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபில்ட்ரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேற இன்சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு ரெசிடியூவாக மாறிடும். ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேப்பர்ல இருக்க ஸ்மால் ஹோல்ஸ் வந்து இந்த டிசால்வ்டு சப்ஸ்டன்சஸை வந்து அலோவ் பண்ணும். வேற இன்சாலிபிள் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு ரீடைன் பண்ணிக்கும் ரெசிடியூவா. சரியா? இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாப்தலின் அண்ட் யூரியா. ஸோ யூரியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாப்தலின் வச்சு போட்டு வைப்பாங்க. ஏன்னா இந்த அடுத்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்டிசைட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸியாக பிரிச்சு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா யூரியா வந்துட்டு நம்ம வந்து கரைச்சு யூரியா அண்ட் நாப்தலின் மிக்சரை வந்து கரைச்சிட்டு ஃபில்டர் பேப்பரில் ஊற்றணும்னா மோஸ்ட்லி நாப்தலின் பால்ஸ் எல்லாம் ரெசிடியூவா மேலே இருக்கும். அந்த யூரியா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷனோட ஃபில்டேட்டாக கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த யூரியா வந்துட்டு நம்ம வந்துட்டு எவாப்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன்னாலே என்னன்னா ப்ராசஸ் வந்துட்டு
சாலிட் டைரக்டாக கேஸாக மாறுது அண்ட் கேஸ் வந்து டைரக்டாக சாலிடாக வந்து மாறுது. இதுக்கு பேர் தான் அவங்க வந்து சப்ளிமேஷன். ஹீட் பண்ணும்போது சாலிட் வந்து கேஸாக மாறும், கூல் பண்ணும்போது கேஸ் வந்து சாலிடாக வந்து உங்களுக்கு வந்து மாறும். ஸோ இதுதான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து இந்த சப்ளிமேஷன் வந்து எங்கே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சப்ளிமபிள் சப்ஸ்டன்ஸ், whereas அதர் சப்ஸ்டன்ஸ் வந்து நான் சப்ளிமபிள் இம்பியூரிட்டிஸ். அந்த இம்பியூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ளிமபிள் இம்பியூரிட்டிஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து சப்ளிமேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து 2 காம்பவுண்ட்ஸ் வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பவுண்ட் வந்து வேப்பராக வந்துட்டு உங்களுக்கு மாறிடும் சாலிட்ல வந்து, அண்ட் அதர் காம்பவுண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இந்த வேப்பரே வந்துட்டு மறுபடியும் கூல் பண்ணோம்னா சாலிடா மாறிடும். இது எப்படி வந்துட்டு நம்ம அயனை வந்துட்டு மெல்ட் பண்றோம், மெல்ட் பண்ணிட்டு மறுபடியும் கூல் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் அயனா மாறிடுது தெரியுமா? இந்த சேம் திங் ஹேப்பன் போகுது. ஸோ அது அயன் வந்துட்டு எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஒரு பல்க் அயனா இருக்கு, ஒரு பாரா இருக்குன்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஸ்வாடோ இல்லை ஒரு நைஃபோ மாற்றணுன்றது பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு மோல்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக அயனை வந்துட்டு சாலிட் ஃபார்மில் வச்சோம்னா பண்ண முடியாது. ஸோ மோல்டன் ஃபார்மில் வந்துட்டு வச்சுட்டு மறுபடியும் அதை வந்துட்டு கூல் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு சாலிடாக வந்து மாறும். சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் த சப்ளிமேஷன் டூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் எப்படி பண்ணுறதுன்ற வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனா டிஷ்லையோ இல்லை ஒரு டிஷ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, மிக்சர் ஆஃப் சால்ட்ஸ் லைக் அமோனியம் குளோரைட், இது வந்துட்டு ஒரு சப்ளிமெண்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் சால்ட். ஸோ ரெண்டையுமே வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமோனியம் குளோரைட் வந்து பேப்பரா மாறி மறுபடியும் கூலிங் ஆகும்போது உங்களுக்கு வந்து சாலிடா டெபாசிட் ஆகும். வேற அதர் சால்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும்போது சப்ளிமேஷன் நடக்காது, அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஆர் இட் மே பி மெல்டிங். அது 2 தான் பாசிபிலிட்டிஸ். வேற ஹீட் பண்ணும்போது அந்த சப்ளிமேஷன்றது நடக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ளிமெண்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து பார்ப்போம். லைக் டைக்ளோரோபென்சின், நாப்தலின், நாப்தால், அசிட்டலைன், பென்சாயிக் ஆசிட், சால்சிலிக் ஆசிட், கேம்ஃபோர், கேஃபைன் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதோட மெல்டிங் பாயிண்ட் என்னன்றதை பார்த்தோம். டைக்ளோரோபென்சினோட மெல்டிங் பாயிண்ட் தான் 55. அண்ட் சேம் டைம் கேஃபைனோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 235. மெல்டிங் பாயிண்ட்னா சாலிட் வந்து டேரக்டாக கேஸாக மாறும். ஸோ அந்த இதில் வந்து அவ்வளோ ஹீட் கொடுத்தானா நம்ம வந்து கேஃபைன் வந்து கேஸாக வந்து ஃபுல்லாக கேஸாக வந்து மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டலைசேஷன்னா என்னன்ட்டு பார்ப்போம். அண்ட் மற்ற இதெல்லாமே நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ.